இன்ஃபோ இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டரில் நம்ம கம்ப்ளீட் பண்ண டெக்னிக்கல் கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் அண்ட் ஸ்கில் டீடைல்ஸ் இதையெல்லாம் நம்ம எப்படி நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் சொல்லி தர போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்களும் மிஸ்டேக் இல்லாமல் உங்களுடைய குவாலிஃபிகேஷனை கரெக்டாக ஆட் பண்ணுவீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கூகுள் சர்ச்சில் டிஎன் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டாக வர டிஎன் வேலைவாய்ப்பு.gov.in அப்படின்ற லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறைக்கான வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாகின் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போயிடும். உங்களுக்கு யூசர் ஐடி அல்லது பாஸ்வேர்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்கள் யூசர் ஐடி வந்து மறந்து போச்சு இல்லை பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா அதை எப்படி ரெட்ரீவ் பண்ணுறதுக்காக நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதே போல் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் ஏதாவது இஷ்யூ இருக்குது, உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நாட் வேலிட் அப்படின்ற பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கான வீடியோவும் நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சின்ன ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாகின் ஆகும். இப்போ உங்கள் ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆட் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் குவாலிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிற குவாலிஃபிகேஷன் எல்லாமே லிஸ்ட் பண்ணி காட்டியிருக்கும். ஸோ புதுசாக உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் செலக்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஆர் சர்டிஃபிகேட் கோர்சஸ் இது மாதிரியான குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் நேம் என்ன அப்படிங்கிற கேட்டுக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்குதோ எல்லாமே இதில் ஷோ ஆயிருக்கும். அதாவது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், டிப்ளமோ குவாலிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் குவாலிஃபிகேஷன் இது மூணுக்குமே ஒரே லிஸ்ட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஃபினிஷ் பண்ணீங்களோ அதை நேம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த வருஷத்தில் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் படித்து முடிச்சிங்களோ அந்த இயர் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன மீடியம் சூஸ் பண்ணி படிச்சிங்க, இங்கிலீஷ் மீடியமா அல்லது தமிழ் மீடியமா அல்லது அதர் லாங்குவேஜ் எதுவும் சூஸ் பண்ணி படிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் கோர்ஸ் டூரேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் 1 இயர் கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 12 மந்த் அப்படின்னு போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் 6 மந்த் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 6 மந்த்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய சப்ஜெக்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் டெக்னிக்கல் கோர்ஸோ அல்லது டிப்ளமோ கோர்ஸோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு சப்ஜெக்ட் எடுத்திருப்பாங்க இல்லையா, மேஜர் சர்டிஃபிகேட். ஸோ அந்த சர்டிஃபிகேட் என்னவோ அதை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் படித்த இன்ஸ்டியூட்டோட டைப் கேட்டிருப்பாங்க, அது கவர்மெண்ட் சார்ந்ததா இல்லை ப்ரைவேட்டான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதோட டைப் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அதே போல் உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து எந்த டைப்னு கேட்டிருப்பாங்க, கவர்மெண்ட்டாக இல்லை ப்ரைவேட்டான்னு கேட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் கொடுத்துக்கோங்க, இல்லை ப்ரைவேட் அப்படின்னா ப்ரைவேட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தது பிறகு இந்த இடத்துல ஆட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுடைய நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓவராலாக ஷோ ஆகும். அதன் பிறகு கீழே கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய டெக்னிக்கல் அல்லது டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் ஸ்கில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். அடுத்து நம்ம உங்களுடைய ஸ்கில் டீட்டெயில்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். சேம் ப்ரொசீஜர். நம்ம வந்து இந்த இடத்துல ஆட் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தேர்டாக உள்ள ஸ்கில் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் ஸ்கில் டைப், உங்களுடைய ஸ்கில் டைப் நேம் என்னங்கிறத செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ செலக்ட் ஒன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே என்னென்ன ஸ்கில் டைப் இருக்கோ அதெல்லாமே ஸ்லோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க, ஷார்ட் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் லாங்குவேஜ், பிசிக்கல் டீட்டெயில்ஸ், ஸ்போர்ட், NCC, NSS, லைசன்ஸ், ஆக்குபேஷனல் ஸ்கில்ஸ். ஸோ இது மாதிரியான ஸ்கில்ஸ் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்க, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க அல்லது கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதை முடிச்சிருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சர்டிஃபிகேட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரைவேட் அப்படின்ற மாதிரி தான் சூஸ் ஆகிருக்கும். அதன் பிறகு கோர்ஸ் டைட்டில் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸில் என்ன மேஜர் முடிச்சிருக்கீங்க அப்படின்றதும் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எதை கம்ப்ளீட் பண்ணிங்களோ அதை கொடுத்துக்கோங்க.
அப்புறம் அந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் கேட்டிருப்பாங்க, மந்த்தில் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் 3 months அந்த கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்பரில் 3ன்னு கொடுத்துக்குவாங்க. அப்புறம் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த இடத்துல நம்ம என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோமோ அன்னைக்கான டேட்டு கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னைக்கு பண்ணுறோமோ அந்த டேட் அதை எடுத்துக்கிறோம். கொடுத்தது பிறகு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓவராலாக ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் லிஸ்ட்டில் உங்களுடைய ஸ்கில் டீட்டெயில்ஸும் ஆட் ஆயிரும். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ன்ற நம்புகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபோ இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.